குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீன் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா வீடியோஸும் கேரளா ஃபுட் எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, ஸோ அதனால் வந்து அவனுக்கு நூடுல்ஸு முட்டை ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அதையே வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் வந்து தோசை தான் சுட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையிலே வந்து இந்த மாதிரி அரிசி எல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா மத்தியானத்துக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நிறைய வந்து நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால காலையிலேயே வந்து நான் வந்து அரிசியும் போட்டாச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து மீன் வந்து காலையிலேயே வண்டி வந்துடும். ஸோ அதனால வந்து மீனெல்லாம் வாங்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரக்குள்ள நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தந்துட்டாரு. ஸோ அதனால இப்போ காலையில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தோசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தெம்பா வேலை செய்ய போறேன். இப்போ வந்து முறுமுறுன்னு நல்லா 2 தோசை சாப்பிட்டாச்சு. அதுக்குள்ள வந்து ஹஸ்பண்ட் பாருங்க, நான் வைக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க வந்து அவங்க முறையா வைக்கணும்ட்டு மீன் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோல நான் இந்த மீன் குழம்போட ரெசிபி போட்டனால இந்த வீடியோல நான் சொல்லலை. இப்போ வந்து அவர் வந்து மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாரு. சரி அவரே வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டுன்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால மீன் குழம்புல வந்து தலைப்பகுதி வால் பகுதி இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டிருக்கேன். வறுக்கிறதுக்காக நல்ல பீஸா பார்த்து வால் துண்டு இடத்துண்டெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சாச்சு. மீன் குழம்பு பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குன்னு. ஹஸ்பண்ட் அப்படிதான் வைப்பாரு. இப்போ வந்து கேரளா அரிசியோட இந்த மாதிரி மீன் குழம்பு வறுத்ததோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இந்த கேரளா அரிசியில வந்து என்னன்னா, நீங்க வந்து சாப்பாடு எப்பவுமே வடிச்சு சாப்பிடுங்க. அதுதான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷான இலையடை வந்து எப்படி பாரம்பரியமான ரீதியில் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோவாக முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸும் அதே மாதிரி பாரம்பரிய உணவும் கேரளாவோடது நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நான் தோசை தான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு எல்லாமே இட்லி சுட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு இதுதான் எங்களோட வீடியோ. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.